மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ராமாபுரம் கண்டிகை கிராமத்தில் ரஜினி ரசிகர் பாலாஜி என்பவர் தன் சொந்த செலவில் சுமார் 5 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நடிகர் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணன் கலந்து கொண்டு புதிய நியாய விலை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நல்லவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களிப்பார். நடிகர் விஜயகாந்த் மறைவு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வடமதுரை ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சாலை கோனேரிப்பட்டி பகுதியில் உள்ள ஏரியில் ராசிபுரம் நகர் பகுதியில் இருந்து ஏராளமானோர் இறைச்சி கழிவுகளை கொட்டி வருகின்றனர். மேலும் பிளாஸ்டிக், காகித குப்பைகளும் அதிக அளவில் கொட்டப்பட்டு வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குட்டையில் மீன்பிடிக்க வந்த சிலர் குப்பைக்கு தீ வைத்துள்ளனர். இதனால் ராசிபுரம் சென்னை பிரதான சாலையில் கடும் கரும்புகை வீசியதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். எனவே ஏரியில் இறைச்சி கழிவு உள்ளிட்ட குப்பைகள் கொட்டுவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வட்டக்கொல்லி பகுதியைச் சேர்ந்தவர் சாம்ராஜ் மகன் சங்கர் என்பவர் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் சங்கர் இருசக்கர வாகனத்தில் நாற்றம்பள்ளி சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தை வீட்டில் நிறுத்தியுள்ளார். இந்நிலையில் வீட்டிற்கு பின்புறம் உள்ள விவசாய நிலத்தில் சங்கர் மற்றும் அவருடைய மனைவி பூங்கொடி ஆகிய இருவரும் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது பூங்கொடி சாப்பாடு எடுத்துச் செல்வதற்காக வீட்டிற்கு வந்தபோது இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதையடுத்து பூங்கொடி உடனடியாக நாற்றம்பள்ளி தீயணைப்பு துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் தீயை அணைத்தனர். இதுகுறித்து நாற்றம்பள்ளி போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை காங்கிரஸ் கட்சி தலைமையகத்தில் மாவட்ட பொறுப்பாளர்களை அக்கட்சியின் அகில இந்திய செயலாளர் வேணுகோபால் அறிவித்தார். அதில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கம்குமார் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய் என்று நிரூபித்ததை அடுத்து மீண்டும் அவர் வகித்த திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் மாநில அமைப்பாளர் பதவியை கட்சி தலைமை அறிவித்ததை அடுத்து செங்கம் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் மல்லசமுத்திரம் ஒன்றியத்தில் திருமணிமுத்தாறு திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இருசக்கர வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. இத்திட்டம் நிறைவேற்ற வேண்டி பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பிரச்சார பயணம் கட்சியின் எலச்சிபாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சியின் மாவட்ட செயலாளர் கந்தசாமி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பேசினர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பிரச்சாரம் செய்து கோரிக்கைகளை விளக்கி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வஉசி நகர் பகுதியைச் சேர்ந்த ஐடி ஊழியர் மஞ்சுநாதன் மற்றும் தாஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த ஆஷிகா மரியம் ஈரோடு மகளிர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் இவர்கள் இருவரும் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு மதம் என்பதால் இருவர் வீட்டிலும் திருமணத்திற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து காதல் திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடியினர் பாதுகாப்பு கேட்டு பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். பின்னர் பள்ளிப்பாளையம் போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். காதலர்கள் இருவரும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் காதல் ஜோடியை மணமகன் பெற்றோரோடு அனுப்பி வைத்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் மௌன பேரணி மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் சின்வாசன் தலைமையில் காவேரிப்பட்டினம், குண்டலப்பட்டி, KRP டேம், கூட்ரோடு, பெத்தாளப்பள்ளி, காமராஜர் நகர், மாதைப்பட்டி என பல்வேறு கிராமங்களில் கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் தொண்டர்கள் மொட்டையடித்தும் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அனைத்து மக்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அப்போது ஒன்றிய அவைத் தலைவர், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நகராட்சிக்குட்பட்ட 34 மற்றும் 37 ஆகிய வார்டு பகுதிகளுக்கு ரேஷன் கடை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் Y. முத்துராஜா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார். இந்நிகழ்வில் நகர்மன்ற துணைத் தலைவர் லியாகத் அலி, பொதுக்குழு உறுப்பினர், நகர்மன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தாங்கம், மேல்மருவத்தூர், அச்சிறுபாக்கம், சித்தாமூர், செய்யூர், இடைக்கழி நாடு ஆகிய பகுதிகளில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்குவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி செல்கின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழையின் காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளான பாவண்ணன் நகர், பூமியான்பேட்டை, சூரியகாந்தி நகர், இந்திரா காந்தி சதுக்கம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். குறிப்பாக பாவண்ணன் நகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அருகே உள்ள குடியிருப்புகளுக்குள் கழிவுநீருடன் கலந்து மழைநீர் புகுந்ததால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். தொடர் மழையின் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித பதுவை மற்றும் மனத்து அந்தோணியார் திருத்தல ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பங்கு தந்தை அருட்திரு ஜான் பிரிட்டோ அடிகளார் தலைமையில் ஆலய வளாகத்தில் கொடிபவனி நடைபெற்றது. சீர்காழி பங்கு தந்தை அருட்திரு ஆண்டனி டேனியல் அடிகளார் கொடியை புனிதம் செய்து புனித அந்தோணியார்களின் திருவுருவ கொடியை ஏற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், அன்பிய குழுவினர், பாடகர் குழுவினர், இறைமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொடியேற்றத்துடன் தொடங்கிய புனித அந்தோணியார் திருத்தல ஆண்டு திருவிழாவை தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை புனித அந்தோணியார் திருத்தல பங்கு தந்தை அருட்திரு ஜான் பிரிட்டோ அடிகளார் தலைமையில் விழா குழுவினர் மற்றும் பங்கு மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் நேற்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் இரவு கனமழை பெய்தது. இதனால் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். மேலும் காரைக்காலுக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. அது மட்டுமின்றி சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் சாலையை கடக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.